இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சுபாவத்தை நீங்கள் விளங்கி கொண்டு பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்கள கூடுதல் கண்காணிப்போடு நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் உள்ள அந்த டீனேஜுங்கிறாங்கல்ல, அந்த 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 பருவத்தில் வந்து அவங்க நிறைய மனக்குழப்பத்தில் இருப்பார்கள். ஏன்னாட்டா உடலில் ஒரு சில ஹார்மோன்கள்லாம் சுரக்கும், அதனால் அவங்கள்ட்ட சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் வரும் பொழுது ஏதாவது ஒரு செடி கொடிகள் எப்படி படர்வதற்கு தேடி அலையுமோ, தேடும்போது அந்த கொடி எதில் படரும், எதில் வேணாலும் படரிக்கிறோம். முருங்கை மரத்தில் போய் படரும், வேப்ப மரத்தில் போய் படர்ந்து கொள்ளும், ஒரு குச்சியை நட்டி வச்சுட்டா கூட படர்ந்து கொள்ளும். இந்த மாதிரியான தன்மை படைத்தவர்களாகத்தான் பெண்கள் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆண் துணை வேணுங்கிறது வந்து அவங்க அந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது அவங்க முடிவெடுக்க தெரியாமல் இருப்பார்கள். அந்த நேரத்தில் எந்த மாதிரியான ஒரு ஆணை வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைந்தாலும் சரி, அவனை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. பெண்களுடைய தன்மை அப்படி இருக்கிறது. நீங்களே விரும்பி தாய் தந்தையர் பார்த்தே கல்யாணம் பண்ணுறீன்னு வைங்க, கல்யாணம் பண்ணணும் பெண்கள் எப்படி நடக்கிறாங்க? கல்யாணம் பண்ணுற முன்னாடி வரைக்கும் உங்களோட இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றீங்க, கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால் உங்களை மறந்துடுவாங்க, அந்த கணவனோட செட் ஆகிடுவாங்க. தாய் தந்தையர்லாம் பெருசாக அவங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் பெண்கள் அந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அதே மாதிரி தான் அவங்களா விரும்பும்போது இந்த நிலை தான் ஏற்படும். அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த குழப்பமான அந்த 19 வயசு வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக வளர்க்க வேண்டாம். அவங்க வேணும்னு தப்பு செய்கிறதில்ல. நீங்கள் தொழுகை நோன்பு எல்லாம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, தஹஜத்தெல்லாம் தொழுகிற அளவுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்துருந்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் குர்ஆன் கையுமாக இருந்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த எந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு ஆணோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் படர்வதற்கு ஏதாவது ஒன்று வேணும். அது புளியங்கொம்பாக இருந்தாலும் சரி, முருங்கை மரமாக இருந்தாலும் சரி என்ற ஒரு மனநிலை பெண்களுக்கு இருக்கிறது. இதில் வந்து ரொம்ப இதில் எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம், அந்த மாதிரி பருவத்தில் வந்து நம்ம வெளி உலகத்துக்கு அவங்கள அனுப்புகிறோம், படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம். இந்த படிக்கிறதுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் ஆணும் பெண்ணும் கலந்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துச்சுன்னு வைங்க, அதில் அவங்களுடைய மனசு பூரா அந்த ஹார்மோன்கள் சுரக்கக்கூடிய, அவங்க கெட்டவங்கன்னு கிடையாது, அந்த தன்மை அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா அந்த மாதிரி சுரந்துருச்சின்னு சொன்னால், ஹார்மோனுடைய குழப்பம் ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஆண் எந்த ஒரு தன்மையிலாவது விரும்பிடுவாங்க. அவனுடைய பாடல், அவனுடைய ஆடல், அவனுடைய ஹேர் ஸ்டைலு, அவன் பேச்சு, அவன் நட உட என்னத்தையாவது பார்த்து விரும்பி அவன் தான் நமக்கு வாழ்க்கை துணை வந்து நடிச்சிட்டாங்கன்னு வைங்க, தாய் தந்தையர் உழுந்து காலில் உழுந்து கஞ்சினாலும் மாற மாட்டாங்க. அது வந்து அந்த அந்த அப்படி படைச்சிருக்கிறான் அல்லாஹ் வந்து பெண்களை அப்படி தான் படைத்திருக்கிறான். அப்போ நீங்கள் அந்த 19 தாண்டிட்டாங்கன்னா மெச்சூரிட்டாக இருப்பாங்க. 19-20 வயசு தாண்டிட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும், இந்த ஹார்மோனுடைய கோளாறுலாம் கரெக்டாகி போயிடும். அந்த நேரத்தில் வந்து ரொம்ப குழப்பமான முடிவு எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு அதை யாராலையும் மாற்ற முடியாது. என்னத்தை நீங்கள் சொன்னாலும் சரி, இஸ்லாத்தை விட்டும் போயிடுவாங்க. அப்படியும் இருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத ஒருத்தனை வந்து இது மாதிரி விரும்பிட்டார்கள்னு சொன்னால் அவன் இஸ்லாத்துக்கு வந்தால் பிரச்சனை இல்லை, அவன் வரலன்னு சொன்னாங்கன்னா நான் அங்கிட்டு போயிடுறேன். அப்படியெல்லாம் போனவர்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சமுதாயத்தில் பார்க்குறோம். அதுக்கெல்லாம் என்ன காரணம், அவங்க காரணம் கிடையாது. நீங்கள் இது வழங்கலை, பெற்றோர்கள் என்ன வழங்கணும்னு கேட்டால், நம்ம பெண் பிள்ளைகளுடைய சுபாவம் இப்படி தான் இருக்கும், அவர்களை அந்த நேரத்தில் கூடுதல் கவனத்தோடவும் கூடுதல் கண்காணிப்போடு நம்ம என்ன செய்யணும், வளர்க்கணும். அவங்கள படிக்கிறதுக்காக என்ன செய்வீங்க, ஒரு ஆட்டோவில் அனுப்பி வைப்பீங்க. அந்த ஆட்டோவை ஓட்டக்கூடியவனோட ஒரு பழக்கம் ஏற்பட்டு போயிடும். வேணும்னு அல்ல, அந்த பருவம் வந்து அவங்க வந்து சிலிப்பாயிடுவாங்க. சிலிப்பான பிறகு உங்களுக்கு மீட்ட முடியுமாட்டா முடியாது. நான் நல்லா தான் வளர்த்தேன், அவனை போய் குறை சொல்லவும் கூடாது, என்னடா பிள்ளைய வளர்த்துருக்கேன்ட்டு. அப்படி குறை சொன்னவங்க வீட்லேயும் போயிருக்கிறாங்க. அது குறை சொல்கிறது வேலை இல்லை, அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய அரணை அமைக்கிறது யாருடைய வேலை, பெற்றோருடைய வேலை. நீங்கள் வந்து டாக்ஸியில் அனுப்பி விடுறது, ஆட்டோவில் அனுப்பி விடுவது, அது மாதிரி கூட்டி விடுறது, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்களை வந்து துணைக்கு அனுப்பி விடுறது, அந்த மாதிரி அனுப்புனீங்கன்னு சொன்னால் ஒரு ஆணோட தனித்திருத்தல் என்கிற ஒரு தன்மை அந்த நேரத்தில் கொடுத்துட்டீங்க என்று சொன்னால் அப்போ அவங்க தடுமாறிட்டாங்கன்னு அவ்வளவுதான். அதனால் பெண்களுடைய இந்த தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டு அதை கவனத்தில் வைத்து கொண்டு என்ன செய்யணும், பெண்களை முக்கியமான பொறுப்பு தான். பெண்கள் சம்பந்தமான பொறுப்பு என்னன்னு கேட்டால், அந்த பெண்களை குறை சொல்வது, நான் பயான் தெருமுனை கூட்டம் பயான் செல்வது அறிவுரைலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு பயான் நிகழ்ச்சியை வையுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பயான் நிகழ்ச்சிலாம் கேட்குற பொண்ணு தான் அப்படி நடக்குது. பயான் நிகழ்ச்சி நீங்கள் வச்சாலும் சரி தான், நீங்கள் அவங்கள பள்ளிவாசல் அதை ஒரு இபாதத்தும் இதுமாக நீங்கள் வளர்த்தாலும் சரி தான், அந்த தனிமை, அதாவது தகுதியற்ற ஒரு ஆண், தகுதி உள்ளவனா தகுதி அற்றவனான்லாம் பார்த்து பிரித்து பார்க்க தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஆண் துணை வேணுங்கிறது மட்டும்தான் மெயின் செட்டாக இருக்கும். எது செட் ஆகிறதோ, அவன் வந்து ஒரு குடிகாரனாக இருப்பான், போக்கிரியாக இருப்பான், கெட்டவனாக இருப்பான், அழகே இல்லாமல் பங்கரையாக இருப்பான், அதுகளெல்லாம் பெருசாக தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் நம்ம வழக்குகளை பார்த்தோம். நம்ம ஜமாத்தில் இருக்கும்போதே நிறைய பெண்கள் அந்த மாதிரி வர்றாங்க, பார்க்குறோம். இவனையா இந்த பெண்ணை விரும்புதுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்கும்.
ஏன்னு கேட்டால் அந்த அந்த தன்மை அப்படி இருக்கும். அந்த தன்மைக்காக வேண்டி என்ன ஆகும்னு கேட்டால் தாய் தந்த பெற்றோர் உற்றம் சுற்றம் இஸ்லாம் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு எனக்கு ஒரு ஆண் தான் வேணுங்கிற ஒரு விபரீதமான முடிவுக்கு போய் விடுவார்கள். அது என்னவாயிரம் அப்படி போகிறதுன்னு சிறப்பாக இருந்தால் விட்டுடலாம், சிறப்பாக இருக்குமானா இருக்காதீங்க. இவர்களுக்கு அலசி ஆராய தெரியாது. ஒருத்தனை திருமணம் செய்வதாக இருந்தால் அவனுடைய பேக்ரவுண்டு என்ன, அவனுடைய பழக்க வழக்கம் என்ன, அவனுடைய பொருளாதார நிலை என்ன, அவங்க குடும்ப அமைப்பு என்ன, இவனோட கூடிய பழகுற ஆட்கள்லாம் எப்படி, இதே மாதிரி ஒரு பொம்பளை அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா, இந்த விஷயங்களை எல்லாம் அந்த காதல்ங்கிற ஒரு மேட்ரு வந்த பிறகு அலசி ஆராய தெரியாது. அப்போ அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மாதிரி போய்விடாமல் போனால் ஃபெயிலியரை தான் அவன் பெரும்பாலும் ஆகிவிடுகிறது. அப்படியான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துடக்கூடாது என்பதில் என்ன செய்யணும், ரொம்ப கூடுதல் கவனமாக இருக்கணும். ஆணும் பெண்ணும் சேர்த்து படிப்பு தான் அவசியம் முக்கியம்னு சொல்லிவிட்டு, படிப்பு அவசியம்னா பெண்கள் மட்டும் படிக்கிற கல்லூரியில் படிக்க வைங்க, அல்லது நீங்களே கொண்டு போய் விட்டுட்டு நீங்களே கூட்டிகிட்டு வரணும். பெண் பிள்ளைகளை படிக்க வைத்தீர்கள்னு சொன்னால் இந்த 20 வயசு அடைகிற வரைக்கும் ஒரு ஆபத்தான பருவம். அந்த 20 வயசு அடைகிற வரைக்கும் நீங்கள் பெற்ற தகப்பனை கொண்டு போய் விடணும், தகப்பனை கொண்டாந்து கூட பிறந்த அண்ணன் கொண்டு விட்டுட்டு வரணும், அண்ணனை அழைச்சிக்கிட்டு வரணும். அந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பில் வைத்திருந்தீங்க என்று சொன்னால் அந்த பத்திக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை தவிர மருந்து கிடையாது. போதனை பயானுகையானு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தாண்டிடும். என்ன பயான்னு சொன்னாலும் சரிதான், அவர் உங்களோட மனசில் அப்படி உட்கார்ந்துருச்சுன்னா அதான் அட்டைச்சி வரைக்கும் அது மாற்றுறது கஷ்டத்துனா கஷ்டம், அப்படி கஷ்டம். நாங்கள் அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில பெண்கள் முஸ்லீம் அல்லாதவருடைய இந்த மாதிரி கலந்து நாங்கள் ஜமாத்தில் இருக்கும் பொழுது பஞ்சாயத்துக்கு வரும். அப்போ ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்ணை முஸ்லீம் ஒருத்தர் கூப்பிட்டு வந்துடுவான். வந்தால் நான் இவனை தான் பண்ணிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லணும். பெற்றோர்கள் காலையெல்லாம் விழுந்து கெஞ்சுவாங்க, எங்கள் முன்னாடியே வந்துருமா நம்ம நல்லபடியாக வச்சுக்கிறேன்னு சொல்லி. அது ஒன்றுக்குமே மசியாது. நான் இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், எங்கே வேணாலும் போ, அப்போ தாய் வேணாம் தகப்பை வேணாம் அப்படி சொல்கிறாங்களே. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கோவப்படுறதை விட இப்படி தானே படைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த 20 வயசு வரைக்கும் அந்த குழப்பமான வயசில் இப்படி தான் அவங்க இருக்கிறார்கள். அப்போ அந்த வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுத்தா, அவன் இப்போ தனிமையில் சந்திக்கிற வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுத்தா, அந்த பழக்கத்தை நீங்கள் யார் சொல்லி கொடுத்தா, அதற்கான வாசலை யார் திறந்து வச்சா. அப்போ செஞ்சு வச்ச பிறகு உங்களுக்கு மாற்ற முடியுமாட்டா, முடியவே முடியாது. அப்போ இது இந்த பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தை, பெண் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் உங்கள் வளர்ப்பு முறையில் மற்ற விஷயத்தில் 1000 குறை செஞ்சாலும் சரி, இந்த அரண் அமைக்கிற விஷயத்தில் தவறு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எந்த பயானும் எந்த அறிவுரையும் ஒன்றுமே உதவாது. அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இதையும் சொல்லிக் கொடுக்கணும்.